சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் வண்டியில் கட்டுக்கட்டாக பணம். அதிர்ச்சி. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை திமுகவை எப்படியாவது வெற்றியடைய செய்துவிட வேண்டும் என தற்போது தீவிரமாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலினும் யார் யாரை எந்தெந்த தொகுதியில் நிற்க வைக்க வேண்டும், எந்த மாதிரி வியூகம் வகுத்தால் திமுகவை மீண்டும் வெற்றியடைய செய்ய முடியும் என்கின்ற விஷயத்தால் தற்போது பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். திமுக இரண்டாவது முறை வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. அந்த சரித்திரத்தை மாற்றும் முயற்சியாக பணத்தை வாரி இறைத்தால் மட்டுமே மக்களின் வாக்குகளை பெற முடியும். மேலும் ஊழல், லஞ்சம், மக்களை ஏமாற்றியது போன்ற விஷயங்களால் மக்கள் திமுகவிற்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். தொடர்ந்து திமுகவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டாம் என்கின்ற முடிவில் மக்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த சர்வேவில் கூட திமுக 2ஆம் இடம்தான் பெற்றுள்ளது. அதிமுகவோ 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் புதிய அரசியல் வருகை தற்போது தாவேகா தான் முன்னிலையில் உள்ளதாம். மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்கின்ற விஷயம் தற்போது வெளிப்படையாகவே சொல்லப்படுகிறது. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் அனைவருக்கும் 5000 ரூபாய் வரவு வைத்தார். மேலும் எப்படி மோடி அவர்கள் பீகார் எலெக்ஷனில் அமித்ஷா சொல்லிய வகுத்தது போல 10,000 ரூபாய் பெண்களுக்கு வரவு வைத்து அங்கு வெற்றியடைந்தாரோ அதே போல ஃபார்முலாவை தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் பின்பற்ற நினைத்தார். ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் அவருக்கு தக்க பதிலடி கொடுத்தது. அவர் அந்த திட்டத்தை அறிவிக்கும் முன், பெண்களுக்கு 10,000 வரவு வைப்பதற்கு முன் தேர்தல் தேதியை அறிவித்து ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்தார்கள். தொடர்ந்து தற்போது பறக்கும் படையினராலும் பல்வேறு இடங்களில் பல லட்சம் கோடி ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. ஸ்டாலினால் ஒரு சின்ன குடும்பத்திற்கு கூட பணத்தை பட்டுவாடா செய்ய முடியவில்லை. இதனால் திமுக தலைமையே ஆடி போயிருக்கிறான். ஒரு பக்கம் திமுகவில் கூட்டணி கட்சிகளின் போர்க்கொடி தூக்கல், அது மட்டுமில்லாமல் தொகுதிகளை பிரித்து குடிப்பதில் சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கும் போது அனைத்து தொகுதிகளிலும் பணம் கரெக்டாக போய் சேர வேண்டும் என திமுக அறிவாலயம் அறிவுறுத்தியுள்ளதாம். தொடர்ந்து எப்படியாவது இம்முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களின் வாகனத்தில் பணத்தை கொண்டு சென்றால் கூட பறக்கும் படையினரால் கைது செய்யப்படுவார். கண்டிப்பாக இம்முறை தேர்தலுக்கு பணத்தை மக்கள் வாங்க முடியாது. நேர்மையான முறையில் இம்முறை அரசியல் நடக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றாங்க. இதனால தான் ஸ்டாலினது வாகனத்தையும் தற்போது சோதனையில் ஈடுபடுத்த பறக்கும் படையினர் முடிவு செஞ்சுருக்காங்க.